வணக்கம். நான் கிஷோர். என் நண்பனின் பக்கத்து வீட்டு பெண் சௌந்தர்யா. வயது 22. அவள்தான் இந்த கதையின் நாயகி. சௌந்தர்யாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், கண்களை கவரும் எடுப்பான தோற்றமும், எவரையும் ஈர்க்கும் கவர்ச்சியான உடலமைப்பும் கொண்டவள். அவளை பார்க்கும் எந்த ஆணும் அவளது அழகில் மயங்காமல் இருக்க முடியாது. அவள் தெருவில் நடந்து செல்லும் போதெல்லாம் வயதானவர்கள் முதல் இளைஞர்கள் வரை அனைவரின் பார்வையும் அவள் மீதுதான் இருக்கும். அந்த அளவுக்கு வசீகரமான தோற்றம் அவளுடையது. என் நண்பன் அவளின் அக்காவை காதலித்து வருகிறான். அதனால் அவனது வீட்டில் இருந்தபடியே சௌந்தர்யாவை பார்ப்பது எனக்கு வாடிக்கையாகிவிட்டது. அவளை பார்ப்பதற்காகவே நான் அடிக்கடி அவன் வீட்டிற்கு செல்வேன். சௌந்தர்யாவும் என்னிடம் இயல்பாகவே பேசுவாள். நான் அவளை ரசித்து பார்ப்பது அவளுக்கு தெரியும் என்றாலும் அவள் அதை பெரிதுபடுத்தாமல் சகஜமாக இருப்பாள். நாங்களும் அடிக்கடி கிண்டலாகவும் இரட்டை அர்த்தத்திலும் பேசிக்கொள்வோம். ஒரு நாள் வழக்கம்போல் நண்பன் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் அவன் ஊருக்கு சென்று விட்டதாக அவனது அம்மா கூறினார். என்ன செய்வது என்று தெரியாமல் நான் திரும்ப பார்க்க, இருப்பா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போ, பஜ்ஜி போட போகிறேன், சாப்பிட்டு போகலாம் என்றார் அவரது அம்மா. நானும் சரி என்று டிவியை பார்த்தபடியே சௌந்தர்யாவின் வீட்டை நோட்டமிட்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு சௌந்தர்யா பஜ்ஜி போடுவதற்காக அங்கு வந்தாள். நான் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்திருக்க, எனக்கு எதிரில் கீழே அமர்ந்து வாழைக்காய் சீவத் தொடங்கினாள். அவள் அமர்ந்திருந்த கோலத்தில் அவளது அழகு என்னை முழுமையாக ஈர்த்தது. நான் லோயர் மட்டும் அணிந்திருந்ததால் அவளது அருகாமையும் அந்த சூழலும் எனக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நண்பனின் அம்மா சமையலறைக்கு சென்றதும் சௌந்தர்யா என்னை பார்த்து மெலிதாக சிரித்து கொண்டே கிண்டல் செய்தாள். நானும் அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டே அவளுக்கு அருகில் நெருங்கி சென்றேன். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒருவருக்கொருவர் கிண்டல் செய்து கொண்டு நெருக்கமானோம். நான் அவளது அருகில் அமர்ந்து அவளுக்கு உதவத் தொடங்கினேன். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே சூழல் மாறத் தொடங்கியது. நான் அவளது கையில் கை வைக்க, அவள் ஆரம்பத்தில் தயங்கினாலும் தடுத்து சொல்லவில்லை. அந்த தொடுகை எங்களுக்குள்ளான இரகசிய நெருக்கத்தை அதிகப்படுத்தியது. நான் மெல்ல அவளது அருகில் நெருங்கி அவளுடன் இன்னும் நெருக்கமாக பேசத் தொடங்கினேன். சிறிது நேரத்தில் நண்பனின் அம்மா வேலைக்காக வெளியே செல்லவே அந்த தனிமை எங்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்தது. அவளும் என் செயல்களுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் என் கை விரல்களின் ஸ்பரிசத்தை ஏற்றுக்கொண்டாள். அவளது கண்களில் தெரிந்த கூச்சமும் காதலும் எனக்கு மேலும் உற்சாகத்தை கொடுத்தது. நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் முழுமையாக உணர்ந்த தருணம் அது. அவளது மூச்சு காற்று என்னை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளின. சிறிது நேரத்தில் அவளது அம்மா திரும்பி வரும் சத்தம் கேட்க, நாங்கள் சுதாரித்து கொண்டு உடனே வேலையில் கவனத்தை திருப்பினோம். அன்று அந்த சிறிய சந்திப்பு எங்கள் இருவருக்குள்ளும் ஒரு பெரிய நெருக்கத்தை உருவாக்கியிருந்தது. அன்று இரவு முழுவதும் அவளது நினைவாகவே இருந்தது. இரவு 11 மணி அளவில் அவள் எனக்கு இரகசியமாக செய்தி அனுப்பினாள். வீட்டின் பின்புறம் உள்ள பழைய வீட்டில் சந்திப்பதாக பேசிக்கொண்டோம். குறிப்பிட்ட நேரத்தில் நான் அங்கு சென்றபோது சௌந்தர்யா ஏற்கனவே காத்து கொண்டிருந்தாள். அந்த பழைய வீட்டின் அறைக்குள்
நாங்கள் ஒருவரையொருவர் அன்பால் நனைந்தோம். அந்த தனிமையும் இரவின் அமைதியும் எங்கள் காதலுக்கு இன்னும் பலம் சேர்த்தன. வார்த்தைகள் தேவையில்லாத அந்த தருணத்தில் நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் முழுமையாக புரிந்து கொண்டோம். அப்போது கோடை காலம் என்பதால் கிராமத்தில் மின்வெட்டு அடிக்கடி ஏற்படுவது வழக்கம். ஒரு நாள் இரவு வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த நேரம் அது. ஊரே இருளில் மூழ்கியிருந்தது. என் நண்பனின் வீட்டின் முன்பகுதியும் அமைதியாக இருக்க, நான் வழக்கம் போல சௌந்தர்யா வீட்டின் பின்புறம் சென்றேன். அந்த இருளும் தனிமையும் எங்களுக்கு தடையாயிருக்கவில்லை, மாறாக எங்களை மேலும் நெருக்கமாக்கியது. சௌந்தர்யா மாடிப்படியில் என்னை எதிர்பார்த்து காத்திருந்தாள். நில ஒளியின் வெளிச்சத்தில் அவளது முகம் இன்னும் அழகாக தெரிந்தது. மெல்லிய வெளிச்சத்தில் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டே மாடி அறைக்கு சென்றோம். அந்த அறையின் ஜன்னல் வழியே வீசிய குளிர்ந்த காற்று சூழலை இன்னும் ரொமான்டிக்காக மாற்றியது. நாங்கள் இருவரும் அருகில் அமர்ந்ததும் சௌந்தர்யா தன் கைகளால் என் கைகளை பற்றி கொண்டு மெலிதாக புன்னகைத்தாள். கிஷோர், உன்னை தவிர வேறு யார்கிட்டையும் என்னோட இந்த தனிமையை பற்றி பேச முடியல. நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையான சந்தோஷமே கிடைச்சிருக்கு என்றாள் உணர்ச்சி மேலிட. நான் அவளது தோள்களை தொட்டு அவளை என் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். கவலைப்படாதே சௌந்தர்யா, எந்த சூழலிலும் நான் உன்னை பிரிந்து போக மாட்டேன். உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என்று அவளது காதோரம் முணுமுணுத்தேன். அந்த அமைதியான இரவில், வார்த்தைகள் தேவையற்ற அந்த தருணத்தில் எங்கள் இதயங்களின் துடிப்பு மட்டும் பேசிக்கொண்டது. ஒருவரையொருவர் பிரிய மனமில்லாமல் நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தோம். ஊர் உலகத்தின் தடைகளை தாண்டி எங்கள் காதலை அந்த இரவுகள் முழுமையாக பாதுகாத்தன. அன்று தொடங்கிய எங்கள் இரகசிய காதல் அதன் பிறகு பல இரவுகளில் தொடர்ந்தது. அவளுடன் கழித்த ஒவ்வொரு கணமும் எனக்குள் நீங்கா நினைவுகளாய் மாறியது. ஊருக்கு தெரியாமல் நாங்கள் வாழ்ந்த அந்த இரகசிய உலகம் எங்களுக்குள் ஒரு அலாதியான பிரியத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை சௌந்தர்யாவும் நானும் அந்த கிராமத்தின் இரகசிய காதலர்களாகவே வாழ்ந்து வருகிறோம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.